வெள்ளை துணி அகலமாக எடுத்து கிழிச்சு வச்சுக்கிட்டு இது மேலே மைதா மாவு போட்டுக்குங்க. 400 கிராம் கொட்டி வச்சுங்க. வேறு சுற்றிலும் கட்டிக்கலாம். 4 பக்கம் நல்லா முடிச்சு போட்டு மூட்டை கட்டின மாதிரி கட்டி வச்சுங்க. இட்லிக்கு அப்புறம் எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்குதுங்க. மாவு மூட்டையை எடுத்து இப்படி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்தாச்சு, வெந்துருச்சு. பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் இப்படி ஆயிடுங்க. இந்த டைமில் அதை அப்படி தட்டிக்கலாங்க. நல்லா தட்டி உடச்சி விட்டாச்சுங்க. ஜல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்கும், பார்த்து உடச்சிக்குங்க. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்படியே கை பொறுக்கிற சூடில் இப்படி தேய்ச்சிட்டு எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க. எல்லா மாவையும் இப்படி ஜலிச்சு வச்சுக்கணுங்க. எல்லா மாவும் சுத்தமாக கொட்டி அதேமாரி ஜலிச்சுக்கணுங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாங்க, மிளகாய்த்தூள், உப்புத்தூள் கொஞ்சம் தேவையானது, சீரகம் கொஞ்சம், கருப்பு எள்ளு கொஞ்சங்க, பட்டருங்க, ஒரு 3 ஸ்பூன் பட்டருங்க, வெங்காய பொடி கொஞ்சோண்டு, பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த டைமில் தண்ணி தேவையானது ஊற்றிக்கலாங்க. அப்பப்போ ஊற்றி பிசைஞ்சு பார்த்துட்டு ஊற்றுங்க. அதிகம் ஊற்றிடக்கூடாது. முறுக்கு மாவு எப்படி பிசையணுமோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க. சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் இப்படி கை வச்சாவே போடும். அந்த அளவுக்கு பொறுன்னு நல்லா வருங்க.